ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சிவகாசியில் அதிமுக சார்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் களப்பணி குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: எடப்பாடி பழனிசாமி குறித்து நான் எழுதிய புத்தகத்தை படித்து பார்த்து அனைவரும் ராஜேந்திர பாலாஜியை இதுவரை முரட்டுத்தனமாகத்தான் பார்த்திருக்கின்றோம். அடிக்கடி சண்டை போடுவார், கடுமையாக விமர்சனம் செய்வார் என்பதைத்தான் அறிந்திருப்போம். ஆனால் அவர் எழுதியது அனைத்தும் கதை அல்ல, வரலாறு என்று கருத்து தெரிவித்து விமர்சித்தனர். எனக்கு 18 வயதிலேயே கதை வசனங்கள் எழுதி சினிமா துறைக்கு போய் அலைந்தவன். கதை எழுதி ஏற்கனவே பரிசு வாங்கியுள்ளேன். கதை எழுதுவது, கவிதை எழுதுவதெல்லாம் எனக்கு கைவந்த கலை. நாம் மதுரைக்கு வரும் எடப்பாடி பழனிசாமியையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் வரவேற்க ஆர்ப்பரித்து செல்ல வேண்டும். தோளில் அதிமுக கலரிலான துண்டு மப்ளர் போட்டுக்கொண்டு கூட்ட மேடையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச வரும் பொழுது கழுத்தில் கிடக்கும் துண்டை எடுத்து தலைக்கு மேலே கையினால் சுழற்ற வேண்டும். ஆரவாரமாக, ஓங்காரமாக குரல் கொடுத்து மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்க வேண்டும் என்று அவர் கூறினார். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் உறுப்பினர் நல்ல மனுஷன் மாணிக்கம் தாகூர் திமுகவிற்கு வேட்டு வைத்து விட்டார். காங்கிரஸ் திமுக கூட்டணி இரண்டாக பிளந்திருக்கின்றது.